எடப்பாடி அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கும் போது இப்போ எல்லாரும் சொல்ற விஷயம் செங்கோட்டையனுக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது, அவருடைய ஏரியாலே இல்ல, நாலு பேரோட இல்லாம பலாப்பழத்துல 3.5 லட்சம் பேர் தேடி பிடிச்சு போட்டா நீங்க ஒரு 4 OPS கொண்டு போய் நிறுத்தியும் எந்த ஓபிஎஸ்ன்னு உங்களை விட அறிவு படைத்த கிராமத்து மக்கள் தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி 3வது மிஷின்ல 2வது மிஷின்ல எங்க இருக்குன்னு பார்த்து பலாப்பழத்தை நீங்க எலெக்ஷன் சிம்பிள்ல பாத்தீங்கன்னா உங்க போட்டோ உங்களை மாதிரியே இருக்காது. பலாப்பழத்தை பத்தி சொல்லவே வேண்டாம். இது பலாப்பழமா, திராட்சையா, உருளைக்கிழங்கா இல்ல கொய்யா வேற மாதிரி காய்ச்சிருக்கான்னு தெரியும். அந்த பலாப்பழத்தை தேடி பிடிச்சு அந்த ஓபிஎஸ்க்கு 3.5 லட்சம் பேர் ஓட்டு போட்டானே, அவர் நீங்க மதிக்க மாட்டீங்களா? 3.5 லட்சம் பேர்ல சார் எல்லாமே கலந்துருக்கு சார், காசு அடிச்சா சார் 35,000 பேர், 3,500 பேர் ஓபிஎஸ்க்கு போட்டாங்க. அந்த 3,500 பேர் நீங்க மதிக்க மாட்டீங்களா? இல்ல, எடப்பாடி சொல்றது இரட்டை தலைமை இருந்த போது சந்திச்ச அந்த நாடாளுமன்ற தேர்தல் ஓபி ரவீந்திரன் ஓபிஆர் மட்டும் தான் நாடாளுமன்ற தேர்தல் 19 இரட்டை தலைமையா இருந்த போது 21 தேர்தலையும் எனக்கு வெற்றி கிடைக்கல, ஏன்னா என்னைய சுயமா முடிவெடுக்க விடலன்னு சொன்னார். அதெல்லாம் சரி பண்ணி ஒற்றை தலைமையா 24 நாடாளுமன்றத்தில் 24 நாடாளுமன்றத்தில் பெரும் வெற்றியா எத்தனை தொகுதியில ஜெயிச்சு அதிமுக? டெபாசிட் கூட சில தொகுதிகளில் போச்சு. சொல்லுங்க எத்தனை தொகுதியில ஜெயிச்சாங்க? எதுவும் கிடையாது. அப்புறம் ஒற்றை தலைமையா இருந்தானே ஒரு தேர்தல் நடத்தி எல்லாமே அவர் தான் முடிவெடுத்தார். சுயமாக சுதந்திரமாக முடிவெடுத்தார், நக்கல் பண்ணல. அப்படியும் ஜெயிக்க முடியல, பாஜக கூட்டணியிலும் ஜெயிக்க முடியல, துணிச்சலா வந்தார். சிறுபான்மையினர் உங்களை நம்பி வரல, ஏன் வரல? உங்களை ஒரு ஆளுமையா மக்கள் ஏத்துக்கல, உங்களை நம்பி ஓட்டு போடணும்னு நினைக்கல. ரிசல்ட்டை பேசுறோம் சரியா? நான் ஜெயலலிதா இல்ல எம்ஜிஆர் இல்லைன்னு அவரே சொன்னார். உண்மை அதுதான். குறைஞ்சபட்சம் ஒரு லீடரா அந்த அதிமுக தலைமை பொறுப்புல இருக்கிற எடப்பாடியா கூட மக்கள் நினைக்கலையே. நிரூபிச்சு 2 இடம் ஜெயிச்சிருந்தா கூட இந்த கேள்வி எல்லாம் வந்திருக்கா சார்? ஸோ தனியாக இருந்தாலும் ஜெயிக்க மாட்டீங்க, ரெட்டை தலைமையாக இருந்தாலும் ஜெயிக்க மாட்டீங்க. அப்போ வேறு மாதிரி சிந்திங்கன்னு ஒரு அறிவுரையை சொன்னால் அவரை கட்சியை விட்டு நீக்கிறேன், பொறுப்பை விட்டு நீக்கிறீங்க. இது நல்லதா? நான் திருப்பி சொல்கிறேன், எடப்பாடி என்கிற தனிநபர் ஆளுமைக்கும் நல்லதில்லை, அதிமுக என்கிற இயக்கத்துக்கும் நல்லதில்லை.